அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேற அவனிடம் சரணடையும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். நினைத்தது நிறைவேற அவனிடம் சரணடையும் மாதம். ஆக நினைத்தது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவன்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். ஏன் அப்படின்னாக்க அவன்கிட்ட சரண்டர் ஆகிறப்பதான் நல்ல சூழல், நல்ல பார்ட்னர், நல்ல விஷயங்கள். நீங்க மற்றவங்களை நம்பி டோட்டலா அவங்கள நம்பி சில காரியங்கள் செய்யலாம். ஏன் இதை மாதிரி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம் 7ஆம் இடம் வலுக்குது. 7ஆம் இடத்தில் 5 கோள்கள். உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சந்திரனும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப மற்றவங்க சூழலை நம்பிதான் அவங்களோட இணைந்துதான் நீங்க செயல்பட வேண்டியிருக்கும். பொதுவிலேயே நீங்க குழப்பவாதிகள், குழப்பம் இந்த சென்ஸ் செய்யலாமா வேணாமான்னு இப்படி குழம்பிட்டே இருப்பீங்க. பட் பாசிட்டிவ்ங்கிறது அன்பு பாசக்கார ஆள். அன்பு பாசத்திலேயே மற்றவங்களை கவர் பண்ணிடுவீங்க. அது ஒரு பெரிய பிளஸ். 7ஆம் இடத்துல இந்த சந்திரன் லக்னாதிபதி மட்டுமல்ல, சூரியனும் இருக்கிறார். 2ஆம் இடத்ததிபதியா வரார். குடும்ப உறுப்பினர்கள் பேரு புகழ் கெடாதபடி அது மற்றவங்க சூழலோடு அனுசரித்து போகிறப்பதான். அதுவும் கொஞ்சம் உங்களை விட பெரியவங்கள்ட்ட சரண்டராகி போகிறப்பதான். அதுக்கு தான் டோட்டலாக மிகப்பெரியவன்ட்ட அவனிடம் சரணடையும் மாதம்கிட்ட மிகப்பெரிய ஆள்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னாங்க அவர் மற்றவங்களெல்லாம் கவர் பண்ணிடுவார். இடையில உள்ள மிடில் லெவல் மேனேஜர்ஸ், அதிகாரிகள், இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. மேலே உள்ள ஒரு பெரிய ஆளை பார்த்துட்டாலே அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுவார். அவங்களுக்கு சரி பண்ணிடுவார். ஸோ அந்த தன்மை இருக்கும். அதனால தான் அவனிடம் சரணடையும் மாதம். ஏன்னா 7ஆம் இடத்துல 3 கூடையவன், 4, 11 கூடையவன், பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், 3, 12 கூடையவன், முயற்சி தைரியத்துக்குரியவனே விரயத்திற்குரியவனாகவும் நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியவனாகவும் வரக்கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கான். ஆக மற்றவங்க வழியாக சில பாதகங்கள், நிம்மதி சந்தோஷங்கள் போகிற மாதிரிலாம் இருக்கு. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். ஏன் நினைத்தது நிறைவேறும்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய, நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய், 5, 10 கூடைய அந்த செவ்வாய் 7ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். அதுதான் பிளஸ். கூட யார் இருக்கா? பாதகாதிபதி, விரையாதிபதி எல்லோரும் இருக்காங்க. 2ஆம் இடத்ததிபதி கண்டங்களை கொடுக்குற மாதிரி இப்படி எல்லோரும் சேர்ந்து இருக்கிறப்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பாதகம் வந்துடும். அதுக்காக தான் சரண்டர் ஆயிடணுன்ட்டேன். அதிரடி காட்டுறேன், செயலில் காரியத்தை முடிக்கிறேன்ட்டு புக்கு அடாலடியாக ஏதாவது செஞ்சீங்கன்னா, அப்படி ஒரு வைராக்கியமா விடா கண்டன் கடா கண்டன்னு செஞ்சீங்கன்னா சிக்கல்கள் வரும், விரயம் வரும், நிம்மதி சந்தோஷம் போகும். புகழ் ஏற்கனவே வச்சிருந்ததை காலி பண்ணிடுவீங்க. அதை கெடுக்கிற மாதிரி இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல அத்தனையும் விரயம் பண்ணுற மாதிரி பண்ணிடுவார். இதே மெடிடேட் பண்ணிங்கன்னா அது மாதிரி மரியாதை போயிட போது, சிக்கல் வந்துட போது அப்படி பயப்படுவீங்க. அது பாசிட்டிவாக மாறிடும். அதனால தான் அவனிடம் சரணடையணும்னு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் கெடுறது, பெரிய அளவுக்கு விரயமாகிறதுன்னு இருக்காது. அண்ட் ராகு கேதுவும் பெரிய அளவுக்கு கெடுக்க மாட்டாங்க. 2ல் உள்ள கேது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல பேசுவீங்க. அவசியமானது தான் பேசுவீங்க. இல்லாட்டி தேவையற்றதை பேசி கெடுத்துக்கிறது, பேரை கெடுத்துக்கிறது, தனத்தை கெடுத்துக்கிறது, குடும்பத்தை கெடுத்துக்கிறது, இப்படிலாம் பண்ணிடுவீங்க. 8ல் உள்ள இந்த ராகுவும், அது ராகு கேது 2, 8, 1, 7 இருந்தாலே சர்ப்பதோஷம். 2, 8ன்னா நீங்க தான் காரணமா இருப்பீங்க. முறிவு, பிரிவு, இழப்பு வர்றதுக்கு நீங்க தான் காரணமா இருக்கும். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அதனால தான் அவனிடம் சரணடையும் மாதம்ன்ற நினைச்சது நடக்கும். 5, 10 கூறியவன் வலுக்கிறான்.
பக்கவா இருக்கான். இந்த மாதம் ஃபுல்லா உச்சமா இருக்கான். சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நல்லபடியா ஈவன் கெட்ட திசாபுத்தி இருந்தாலும் கோச்சார ரீதியாக நினைச்சதை நினைச்சபடி முடிச்சிருவீங்க. அவனை கடவுளை பிடிச்சிக்கணும். இந்த ரமண மகரிஷி சொல்ற மாதிரி ஒரு கையால கடவுளை பிடிச்சிக்கணும், வலது கையால. இடது கையால ஏதோ வேலையை முடிஞ்ச அளவுக்கு என்ன உலகியல் வாழ்க்கையில தேவையோ அதை செய்யணும். இப்போ மிராக்கிளை பார்க்கலாம். அண்டு உங்களுக்கு 7, 8 கூடையவன் மற்றவங்க சூழல்கள் வழியா முறிவு, பிரிவு, கண்டங்கள், சிக்கல்கள் அதை கொடுக்கக்கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கான். அவன் அதெல்லாம் கொடுக்காம இருக்கணும்னா 9க்குரிய வேலை, அதாவது ஆன்மீக ரீதியா ஏதோ ஒரு ஆன்மா சாதனையை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இதே 9ல் சனி பகவான் இருக்கிறப்ப மந்தத்தனம். பார்ப்போம், செய்வோம், மெடிடேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஐயா, பார்ப்போம் அப்படின்னு அப்படி தள்ளி போட்டுருவீங்க. இல்லாட்டி குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வேலை இருக்கு, அது இருக்கு, எப்படி பண்றது, அப்படி இப்படின்னு குழம்பிட்டு சிக்கலை ஏற்படுத்துவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நினைத்தது நிறைவேறும். பெரிய பாதகங்கள், பெரிய விரயங்கள் இல்லாம, நிம்மதி சந்தோஷம் கெடாம, அப்படி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வித்தை பலிதமாகிறது, அதெல்லாம் நடக்கும். முடிச்சோம்லன்னு அது ஆக்சுவலா நீங்க முடிக்கல, சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அவரு முடிச்சு கொடுப்பார். ஆச்சரியமா வரும். இந்த சூரியன் கிட்டத்தட்ட 13/2/2026 வரைக்குமே 7ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 8ஆம் இடம் போயிடுவார். 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்கள் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகள், அவங்களும் பெரிய ஆளா தான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றது, தானா வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். பெரியவங்களாம் ஒரு நல்ல சப்போர்ட்டு, அது சிக்கல் வராதபடி இருக்கும். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா 6/2/2026 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் 8ஆம் இடம் போறதுக்கு ஒரு வகையில் நல்லது. அப்போ 6/2 வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதகம் வராம, பேராசையோட செயல்படாம நீங்க தப்பிச்சுக்கணும். பெண்கள் விஷயமா, அதாவது ஆண்களாக இருந்தா, பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள், அதாவது எதிர்பாலினர் வகையிலையும் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் இந்த மாதம். இல்லாட்டி மாட்டிக்குவீங்க. ஆல் கிளிட்டரிங்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ ஒரு அற்ப சுகம், அற்ப சந்தோஷத்துக்காக மாட்டிக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்டு புதனும் பார்த்தீங்கன்னா 4/2 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 8ஆம் இடம் மறையிறது. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க, அவன்கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னாக்கா விபரீத ராஜயோகமா மாறும். பயந்துக்கிட்டே செய்வீங்க, என்னை குழம்பிக்கிட்டே செய்வீங்க, பெரிய அளவுக்கு விரைவு வந்துடும் போற இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு சூழல்கள்லாம் கிடைக்கும், தெரியும். ஆனால் பாசிட்டிவாக மாறிடும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்பதான் இந்த மாதம் நினைத்தது நிறைவேறும். இல்லாட்டி பெரிய அளவுக்கு ஆசைப்பட்டு, பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணி, பெரிய அளவுக்கு மற்றவங்க சூழல்கள் அவங்களெல்லாம் நம்பி, பெரியவங்களெல்லாம் நம்பி சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. எதற்கும் இந்த மாதம் முக்கியமான, ஏன்னா நினைத்தது நிறைவேறும் 10ல் ஒரு மெடிடேட் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அவர் பண்ணாலே கெட்ட தசாபுத்தினாலும் சரியா இருக்கும், ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா ஒழுங்கா மெடிடேட் பண்ண மாட்டீங்களே, குழப்பவாதியால இருக்கீங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 12ல் போயில மறைகிறார். செய்வோன்ட்டே தள்ளி போட்டுருவீங்க, ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, இஷ்டத்துக்கு செய்வீங்க. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் ஓட சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி சரியாக உங்களுக்கு கிடைக்காது. அப்போ மற்றவங்க சூழலை சரியா புரிந்து கொள்ளாம மாட்டிக்குவீங்க. அந்த ஒரு விட்டில் பூச்சி போல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அவனிடம் சரணடை மாதம்ட்டேன். உங்க ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க, நேரம் நல்லா இருக்கா, நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கா, பார்த்துட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏன்னா நிறைய வாய்ப்பு வருது, மற்றவங்க சொல்றாங்க இப்படிலாம் சூழல் இருக்குன்னு, அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம செஞ்சீங்கன்னா பேரை கெடுத்துக்கிறது, சிக்கல், குடும்பத்துல சிக்கல் வர்றது, புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாலாம் ஏமாற்றங்கள், இழப்புகளை பார்க்கறது, அண்ட் அறியாமையால இந்த இதெல்லாம் இந்த இதுல ஏமாறுவாங்க பாருங்க. அதாவது இப்படி இந்த வேலை அந்த வேலை, அதை என்ன சொல்றது, இந்த மல்டி எம்எல்எம் மாதிரி புதுசா ஏதாவது சொல்றது, புதுசா இது புதுசா ஏதாவது வினோதமா இப்படி லாபம் கிடைச்சிரும், அப்படி லாபம் கிடைச்சிரும், அது இதுன்னு சொல்லி மற்றவங்க புதிய நபர்கள் வழியா ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாக்கா
அதிலெல்லாம் ஈடுபடக்கூடாது. மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே தப்பிச்சுக்குவீங்க. இருந்தாலும் தசாபுத்தியும் பார்த்துட்டு முக்கிய முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 5க்குரியவன் உச்சமாகிறப்ப அவனே 10க்குரியவன் ஆகும் போறதால ஓவர் வைராக்கியத்துல திமிருல இந்த காரியத்தை எப்படி இருந்தாலும் முடிச்சுட்டா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம்னு முடிக்கிற இதுல பண்ணிடுவீங்க. கடைசியில நினைச்சதுக்கு வேற மாதிரி இருந்துச்சுன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது அஸ்தமன ஸ்தானம்பாங்க. லக்னம் உதயம் அப்படின்னா 7 அஸ்தமனம். அங்கதான் 7ஆம் இடத்துல தான் 5 கோள்கள் இருக்கு. சரி, மற்ற கோள்களும் நெகட்டிவா உங்களுக்கு வேலை பார்க்குறாங்க. அதனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கங்க. ஒரே கோள் பாசிட்டிவா வேலை பார்க்கறது யாரு அப்படின்னா, இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தொழில் வேலைக்குரிய அந்தஸ்து மரியாதைக்குரிய கோள் உச்சமாக இருக்கிறார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க, நல்ல தசாபுத்தியும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சூப்பரா மனதிற்கு பிடித்த அத்தனையும் நடக்கும். நல்ல பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இந்த வயசு பசங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமையிறது, அது மாதிரிலாம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் பார்க்கலாம். இல்லாட்டி சிக்கல் வரும். கவனம் தேவை. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன். நன்றி, வணக்கம்.